வணக்கம் நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாசிப்பருப்பு போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு காவாசி வெந்துருச்சுங்க, அதோட கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. முட்டைக்கோசு வெந்துருச்சுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக 2 சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். துருவிய தேங்காய் 1/4 மூடி. பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, வரமிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சுண்டி வரட்டுங்க, அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வடித்ததுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணிலாம் இருக்கும், அது கொஞ்சம் சுண்டி வரட்டும். துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் காயோட. தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு, தேங்காய் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பை. இங்கே பாருங்கள், சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு லிங்க் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.